கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பரிசுத்த நாளில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நாம் ஆயத்தமாவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை ஆராதனை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலேயும் உம்மை ஆராதிக்கிற ஒரு கிருபை நேரத்தை அடியார்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தந்த ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய துன்ப நாட்களில் ஆண்டவர் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து எந்த விதமான கொடிய நோயும் எங்களை அணுகாதபடிக்கு இதுவரைக்கும் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து வந்த உம்முடைய கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நீர் பாராட்டின கிருபை பெரியது, நன்மை பெரியது, ஈவு பெரியது, இரக்கம் பெரியது என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிற ஒரு நேரத்தை தந்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் சர்வ வல்லவராக, சர்வ அதிகாரம் உள்ளவராக, சர்வத்தையும் படைத்தவராக, சர்வ வல்லமை உள்ளவராக, மாறாதவராக, உண்மை உள்ளவராக, மகிமையின் தேவனாக எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருக்கிறீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அடியார்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலேயும் ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனை துவக்கம் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களோரு ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வாதமாக வைத்தருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உன்னதமான கர்த்தரே, இவ்வோய்வு நாளை தந்தீரே, இதற்காய் உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் ஆராதிப்போம் என்ற அந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
இப்பொழுது இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசியை கேட்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வரை. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விவகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள கூட வாசித்தாயிற்று. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். உட்கார்வோம். இப்பொழுது ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் வசனங்களை சொல்லி பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுவீர்களாய் இருங்கள். 1 Corinthians 11:1. Thank you. Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He will shout the sun from He lifted me up, and that's why I love Him so. I love the more and more, I love the more and more, and when the sun and body at the shore, I praise the more and more. And when I stand and body at the shore, I praise the more and more. சங்கீதம் 23. கர்த்தே என் மேய்ப்பராக நான் தாட்சி அழியேன். அவர் என்னை புல்லோலை அடங்கமிட்டு அமர்ந்த தனியாய் நீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீரின் பாதைகளில் நடத்துகிறார். சங்கீதம் 2:1. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருத காரியத்தை சிந்திப்பானே. நன்றி. பூமி நிலை குறைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையே நஸ்திபார் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் என்னை சேர்வருவரை. நான் நம்புவேன் என்னை சேர்வருவரை. கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன். அவர் என் புல்லுடைய இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தனிகளை கொண்டு போய் விடுகிறார். தேங்க்யூ. இந்த நாளிலும் சிறப்பாக வசனங்களை சொல்லி பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தில் திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து பிள்ளைகள் இவ்விதமாக வளர பெற்றோர்களாகிய நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சில அறிவிப்புகள். வருகிற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு வழக்கம் போல வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையிலேயும் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கழிந்த வாரத்தில் நம்முடைய ஆலயத்தில் ஒரு 15 ஏழை குடும்பங்களுக்கு
உதவி செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருந்தார். அதன்படி 15 குடும்பங்களுக்கு உதவிகள் செய்தோம். தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த ஒரு காரியத்திற்காக இன்னும் ஒரு சிலர் இதற்காக மனமுவந்து காணிக்கைகளை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மிஸ்டர் கிறிஸ்டோபர் ஆனந்த் அவருடைய குடும்பத்தின் சார்பில் இதற்காக பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தில் திருச்சபையின் சார்பில் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வருகிற நாட்களில் இந்த பணத்தின் மூலமாக இன்னும் ஒரு சில குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இன்னும் உங்களில் நீங்கள் யாராவது ஏவப்படுவீர்களானால் இதற்காக கொடுத்து உதவ உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நம்முடைய திருச்சபையிலே மிஸ்டர் காலிப், மெர்லின், சோபனா ஆகியவர்களுக்கு நாம் ஜெபித்தபடி ஆண்டவர் அருமையான ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். அந்த நாம் ஜெபித்தபடி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான குழந்தையை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த குழந்தைக்காகவும் தாய்க்காகவும் ஜெபியுங்கள். ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தின் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் கழிந்த வாரத்தில் அறிவித்தது போல இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் 5வது மிகையான ஓய்வு நாள். பாடலுக்கு சிறப்பிடம் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தபடி அநேகர் நீங்கள் பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நீங்கள் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். செய்தி வேளைக்கு பிற்பாடு நீங்கள் இந்த பாடலை பாடி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். அதற்கு முன்பதாக இருந்தவாறே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற நல்ல பிதாவே, மறுபடியுமாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி வருகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் அந்த வார்த்தைகளினாலே அவர்களை போஷித்தருள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து விசேஷித்த விதமாய் இந்த வார்த்தைகளின் வழியாய் எங்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். இந்த நாளிலேயும் சற்று நேரம் நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேதவசனம், நாம் வாசிய கேட்ட எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 18வது வசனத்தில் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, தங்கள் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு
அந்நியராயிருந்து, அவர்கள் யார் என்றால் அதற்கு முந்தியுள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் புறஜாதியார். புறஜாதியார் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார்கள். எப்படி என்றால் அவர் புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள், இருதயத்தில் கடினப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, அறியாமையினால், இந்த 3 காரியங்களினாலே இந்த புறஜாதியார் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய ஜீவனுக்கு அவர்கள் அபாத்திரர்கள், தகுதியற்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் அறியாமையினாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஜீவனில் பங்கில்லை. இப்படி சொல்லிவிட்டு அந்த 20ஆம் வசனத்தில் நீங்களோ என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து நாமோ என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். நாமோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நாம் இப்படிப்பட்டவர்கள் அல்ல. எப்படிப்பட்டவர்கள் என்றால், இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படியே நாம் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் புறஜாதியாருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாக இங்கே நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் பழைய மனுஷனை களைந்துவிட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாகிய நாம் பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவினிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள். கிறிஸ்து நமக்கு கற்று தந்திருக்கிறார். அவரால் நாம் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் புதிய மனிதர்கள், புது ஜீவன் உள்ளவர்கள் என்பதை இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் புறஜாதியாருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது, புறஜாதியார் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்கள், ஆனால் நாமோ தேவனுடைய ஜீவனுக்கு பங்குள்ளவர்கள், நாம் சொந்தக்காரர்கள், நாம் அவருக்கு உரியவர்கள். ஆகவே அவருடைய ஜனங்களாகிய நமக்கு ஆண்டவர் ஜீவனை அல்லது நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு நம்மில் நிறைவேறுவதற்காக ஆண்டவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவர் கற்று தந்திருக்கிறபடி நாம் நடக்கும் பொழுது அந்த ஜீவனுக்கு நாம் பாத்திரர்களாக இருப்போம். அருமையானவர்களே, அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கென்று விசேஷித்த ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தம்முடைய ஜனங்களை குறித்து அவர் மிகுந்த பாரமுள்ளவராக இருக்கிறார். எப்படி தம்முடைய ஜனங்களை குறித்து பாரமுடையவராக இருக்கிறார் என்றால், என் ஜனங்கள் என்று சொல்லி தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்களுக்கு நான் ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறேன், ஆனால் அவர்களோ, என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். புறஜாதியார் ஜீவனுக்கு பங்கில்லாதவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அறியாமையினாலே ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போகிறார்கள். என் ஜனங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து வேதனைப்படுகிறார். ஆகவே இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக
தேவனுடைய வேதனையின் குரல் என்ற தலைப்பின் கீழ் சில காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய வேதனையின் குரல். என் ஜனங்கள், ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை பாருங்கள். என்னுடைய ஜனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மை பார்த்து என் ஜனம் என்று அழைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். நீங்கள் நானும் ஆண்டவருடைய பார்வையில் பாக்கியம் உள்ளவர்கள். என் ஜனங்கள் என்று ஆண்டவர் உரிமையோடு நம்மை பார்த்து அழைக்கிறார். ஆனால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அழைக்கிறதை நீங்கள் பாருங்கள். என் ஜனங்கள். 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் நாம் அவர் ஜனங்கள், நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் பார்க்கிறார். என் ஜனம் என்று அழைப்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அநேக வசனங்களில் ஆண்டவர் நம்மை குறித்து என் ஜனங்கள் என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனம் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் ஏற்படுத்தின என் ஜனம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். இது மாத்திரமல்ல, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். என் ஜனங்கள் என்று சொல்லி என் ஜனங்களுக்காக நான் ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறேன். அவர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக என் ஜனங்களை நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன். நித்திய ஜீவனை நான் அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன். ஆனால் அவர்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமையினால் மதிக்கட்டத்தனமாய் அவர்கள் மரித்து போகிறார்கள். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாமல் அவர் மரித்து போகிறார்கள். ஏனென்றால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏன் அறிவில்லாமல் போனார்கள்? அந்த 6ஆம் வசனத்தில் அவர்களுக்கு அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ அறிவை வெறுத்தாய், தேவனுடைய வேதத்தை மறந்து போனாய். என் ஜனங்கள் வேதத்தை மறந்து போனார்கள். அது மாத்திரமல்ல, அந்த 7ஆம் வசனத்தில் அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவருடைய மகிமையை லட்சியாக மாற பண்ணுவேன். எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பாவம் செய்தார்கள். எவ்வளவாய் பெருகினார்களோ, எவ்வளவு அவர்கள் பெருகினார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் பாவம் செய்தார்கள். 106ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் அவள் சீக்கிரமாய் என் ஜனங்கள் சீக்கிரமாய் என்னுடைய கிரியை மறந்தார்கள். ஆண்டவரை மறந்தார்கள், வேதத்தை மறந்தார்கள், பாவம் செய்தார்கள். 22ஆம் வசனத்தில் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்தார்கள். ஓசியா 4:17 இவ்விதமாய் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். தேவ ஜனங்கள், என் ஜனங்கள் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அந்த 12ஆம் வசனத்தில் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். என் ஜனம் என்று அழைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி அவர்கள் கட்டையினிடத்திலே போய் கேட்கிறார்கள். என் ஜனம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறார். விக்கிரகங்களுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு அவரிடத்திலே கேட்கிறார்கள், குறி கேட்கிறார்கள், மந்திரம் செய்கிறார்கள், மந்திரவாதிகளிடத்திலே போகிறார்கள். இப்படி என் ஜனம் மதியீனமாய் புத்தியீனமாய் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதனையின் குரலை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோமா? இது மாத்திரமல்ல, அந்த ஓசியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எப்ராஹிம் பேதையான புறா என்று அங்கே வாசிக்கிறோம். அது புத்தி இல்லை, அவர்கள் பொய் பேசுகிறார்கள் என்றெல்லாம் அங்கே நாம் வாசிக்கிறோம். என் ஜனம் புறாவை போலுள்ள என் ஜனம் புத்தி இல்லாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொய் பேசுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் என்னுடைய ஜனங்கள் தான், ஆனால் அவர்கள் அறிவில்லாமல் மதிக்கட்டவர்களாய் மரித்து போகிறார்கள். நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிற இவர்கள் நித்திய ஜீவனை
பெறாமல் நித்திய ஜீவனுக்கு வெளியே அவர்கள் மரித்து போகிறார்கள். ஆகவே அவர்களை பார்த்து மதிக்கட்டவர்களாக, அறிவில்லாமல் மதிக்கட்டவர்களாக மடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாகிய நாம் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு பாத்திரவான்களாக, தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமோ அறிவில்லாமையினால் மதிக்கட்டவர்களாய், அந்நியர்களாய் அவர் மரிக்கிறார்கள் என்று புலம்புகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிற நாம், அவருடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்து வருகிறோம். அநேக ஜனங்கள் இன்றைக்கு குடியினாலும் மதுபானத்தினாலும் இன்னும் பலவிதமான தீமையான காரியங்களினாலும் அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோமே. அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? மதிக்கட்டவர்கள், அறிவில்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று தானே வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அத்தனை ஆண்டவருடைய நாமத்தை தரித்துக் கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் குடித்து வெறித்து மதுபானத்துக்கு அடிமையாகி ஆண்டவர் மதிக்கட்டத்தனமாய் இன்றைக்கு நடக்கிறதை நாம் பார்க்கிறோமே. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம், என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அருமையானவர்களே, வேதத்திலே நீங்கள் பார்க்க முடியும், மதிக்கட்டவர்கள் யார் என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 20:1 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதிலே மயங்குகிறவர்கள் ஞானவான்கள் அல்ல. அப்படியானால் மதுபானம் பண்ணுகிறவன், திராட்சரசம் பண்ணுகிறவன், போதை வஸ்துக்கு அடிமையானவன் ஞானவான் அல்ல. ஞானவான் அல்லவென்றால் அவன் மதிக்கட்டவன். அவன் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், ஒருவேளை உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவனாக, பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், ஒருவேளை மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும், அவன் மதுபானத்துக்கு அடிமையாக இருப்பானேயானால் அவன் மதிக்கட்டவன், அவன் அறிவில்லாதவன், புத்தியீனன், அவன் ஜீவனுக்கு வெளியே இருக்கிறவன், வெளியே மரிக்கிறவன். அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டு இப்படிப்பட்ட கொடிய பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்துதான் என் ஜனம், என் ஜனம் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று ஆண்டவர் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் ஒரு அறிந்தோ அறியாமலோ பல காரியங்களை நாம் செய்வதன் மூலமாக ஆண்டவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். எனக்கு தெரிந்த சிலர் எனக்கு தெரியும். அருமையானவர்களே, அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தங்கள் பணத்தை வட்டிக்கு கொடுப்பார்கள். வட்டிக்கு கடன் கொடுத்து அந்த வட்டியை வாங்கி கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்திலே காணிக்கையாய் செலுத்தினவர்கள் எனக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, அநியாயமாய் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து ஆலயத்திலே ஏதோ ஒரு பொருளை வாங்கி வைத்துவிட்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்காக நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு சில கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்காய்த்தான் ஆண்டவர் புலம்புகிறார். என் ஜனம் அறிவில்லாமல் இருக்கிறார்கள், மதீனமான காரியத்தை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அறியாமையினால், அறிவில்லாமல் மரித்து போன ஒரு மனிதனை குறித்து மாத்திரம் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சுட்டி காட்டி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 நாம் வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை, 34ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ? உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். அவன் எங்கே மரித்தான் தெரியுமா? அந்த 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடே இரகசியமாய் பேச போகிறவன் போல
அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். அன்பானவர்களே, இந்த பகுதியை நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம். இந்த அப்னேர் மதிக்கட்டவன் போல செத்து போனான். இந்த அப்னேர் யார்? 1 சாமுவேல் 26 அதிகாரம் 15 வசனம், 2 சாமுவேல் 3 அதிகாரம் 38 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த அப்னேர் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. அவன் இஸ்ரவேலிலே நிகரற்றவன், பெரிய மனுஷன். இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளே இருந்த ஒரு பெரிய மனுஷன். அவன் சவுலுடைய படைத்தலைவன், ஒரு படைக்கு தலைவனாக இருக்கிறவன், உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவன், ஒரு சிறந்த வீரன். அப்போது மாத்திரமல்ல, அவன் பிரபு, அவன் பெரிய மனுஷன் என்று இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். சவுலுடைய படைத்தலைவன், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற இஸ்ரவேலை சேர்ந்தவன். அவன் மரித்த பொழுது மதிக்கட்டவன் போல மரித்து போனான். எப்படி மரித்தான் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவன் மரிக்கும் போது தாவீது அழுகிறான். இந்த 33 வசனத்தில், மதிக்கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே. மதிக்கட்டவன் சாகிறது போல அவன் செத்து போனானே. சற்று சிந்தித்து பார்ப்போம். மதிக்கட்டவன் போல செத்து போனான். இந்த அப்னேர் இஸ்ரவேலில் பெரிய ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு மனுஷன். அன்பானவர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் ஒருவேளை நாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம், பிரபுவா போல ஒருவேளை ஒரு பெரிய மனுஷனாக இருக்கலாம், ஒருவேளை திருச்சபையிலே கூட ஒரு பெரிய ஆளாக நாம் இருக்கலாம், பெரிய மனுஷனாக ஒரு வீரனை போல இருக்கலாம், படிப்பறி உள்ளவனாக இருக்கலாம், ஒருவேளை பெரிய ஆள் என்று சொல்லிக் கொள்ளலாம், பெரிய செல்வந்தன் என்று சொல்லிக் கொள்ளலாம், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவன் என்று சொல்லிக் கொள்ளலாம், பெரிய அதிகாரியாக இருக்கலாம், தேவனுடைய மனுஷன் என்று கூட நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அப்னேரை போல மதிக்கட்டவனாக மரித்து போகக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அப்னேர் இப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருந்தும், இஸ்ரவேலின் பிரபுவாக இருந்தும், சவுலின் படைத்தலைவனாக இருந்தும், உயர்ந்த எண்ணிக்கைக்குரிய மனிதனாக இருந்தும் அவன் மதிக்கட்டவனாய் செத்து போனானே என்று தாவீது புலம்புகிறார். அன்பானவர்களே, ஒருவேளை அப்னேரை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற என் ஜனம் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்னேரை போல மரிப்போமே ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து புலம்புவார். மதிக்கட்ட அப்னேரை போல நீ மரித்து போனாயே என்று சொல்லி அவர் புலம்புவார். அதற்காக நம்மை ஆண்டவர் தெரியவில்லை, நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். இல்லையானால் நாம் மதிக்கட்ட அப்னேரை போல நாம் மரிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த அப்னேர் மதிக்கட்டவனாய் மரித்து போனான். எங்கே எப்படி மரித்தான் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு சமயத்திலே சவுல் தாவீதை பகைத்ததை நாம் பார்க்கிறோம். சவுலுக்கும் தாவீதுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம், சவுலுடைய படைத்தலைவன் அப்னேர், அதே நேரத்தில் தாவீதுடைய படைத்தலைவன் யோவாப். தாவீதுக்கும் சவுலுக்கும் யுத்தம் நடக்கிற நேரம், பகைவர்களைப் போல இருக்கிற நேரம், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம், இரு படைத்தலைவர்களை பார்க்கிறோம். சவுலுடைய படைத்தலைவன் அப்னேர், தாவீதுடைய படைத்தலைவன் யோவாப். யோவாவுக்கு ஒரு தம்பி இருந்தார், அவருடைய பேர் ஆசகேல். யுத்தம் நடக்கிற அந்த நாட்களில் ஒரு சமயம், ஒரு நாள் இந்த அப்னேர் முடித்து தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்பி கொண்டிருக்கிறான். தன் குதிரையின் மீது அவன் திரும்பி தன் கூடாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது தாவீதுடைய படைத்தலைவனாகிய யோவாவுடைய தம்பி ஆசகேல் அவனை துரத்தி கொண்டு வருகிறான். துரத்தி கொண்டு வருகிறதை பார்த்த அப்னேர், குதிரையின் மீது உட்கார்ந்திருந்தவன் தன் கையில் இருந்த ஈட்டியின் பின்புறத்தின் அலகினாலே என்ன செய்கிறான்? ஆசகேலை வயிற்றிலே குத்தி கொலை செய்து போடுகிறான். அங்கே ஆசகேல் மரித்து போகிறான். இந்த சூழ்நிலையில் ஆசகேலுடைய அண்ணனாகிய இந்த யோவாப் இந்த அப்னேரை இரத்தப்பழி வாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த ஒரு நேரம், அது அப்னேருக்கு தெரியும். என்றைக்காவது ஆசகேலுடைய அண்ணன் யோவாப் என்னை
இரத்தப்பழிக்காக என்னை கொண்டு போடுவதற்கு அவன் பிரயாசப்படுவான் என்பதை அவன் தெரிந்துதான் வைத்திருந்தான். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இப்பொழுது யோவாப் அப்னேரை எப்படி கொலை செய்தான் தெரியுமா? அந்த நாட்களில் ஆண்டவர் மோசே மூலமாக ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். கானானுக்கு மேற்கே 3 பட்டணங்களும் கிழக்கே 3 பட்டணங்கள் ஆகிய 6 பட்டணங்களை அடைக்கல பட்டணமாக தெரிந்து கொள். ஒருவன் கைப்பிசகாக ஒருவனை கொண்டு போட்டால் அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்து அவன் தப்பித்துக் கொள்ளலாம். ஆகவே நீ 6 அடைக்கல பட்டணங்களை தெரிந்து செய்து கொள் என்று சொல்லி 6 அடைக்கல பட்டணங்களை தெரிந்து வைத்திருந்தார்கள். அதில் ஒன்றுதான் எப்ரோன் என்று அழைக்கப்படுகிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்குள்ளே ஒரு கொலை செய்த ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும். நேரடியாக உள்ளே வந்து விட முடியாது. அந்த அடைக்கல பட்டணத்துடைய வாசலிலே வந்து நிற்க வேண்டும். நின்று கொண்டு அங்கே இருக்கிற மூப்பர்களை அவன் அழைக்க வேண்டும். அப்படி அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருக்கிற மூப்பர்கள் வாசலிலே, ஒலிமுக வாசலிலே வந்து அவன் அந்த மூப்பரிடத்திலே தன்னுடைய காரியங்களை சொல்ல வேண்டும். நான் இவ்விதமாக கொலை செய்து விட்டேன், அல்லது இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டேன், ஆகவே நான் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்து விட்டேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டு அடைக்கல பட்டணத்திற்குள்ளே தங்கி இருக்கும்படி இடத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி அடைக்கல பட்டணத்திற்குள்ளே இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கு எந்த தீங்கும் நடைபெறாது. அந்த காலத்தின் அந்த வருஷத்தின் ஆசாரியன் மரிப்பது வரைக்கும் அல்லது நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவது வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு சேதம் வரவேறாது. அது வரைக்கும் அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இப்படி ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த கட்டளையின்படி இப்பொழுது என்ன செய்கிறான் பாருங்கள். இந்த அப்னேர் அடைக்கல பட்டணத்துக்கு வருகிறான். தம்பி ஆசகேலை, யோவாபுடைய தம்பி ஆசகேலை கொலை செய்ததினாலே தப்பி பிழைப்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? இந்த அடைக்கல பட்டணத்திற்கு நேராய் வருகிறான். நேராய் வரும்பொழுது யோவாப் அந்த அடைக்கல பட்டணத்தினுடைய ஒலிமுக வாசலிலே நின்று கொண்டிருக்கிறான். எதற்காக நின்று கொண்டிருக்கிறான் என்றால், அப்னேரை பழி வாங்க வேண்டும், இரத்த பழி வாங்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது யோவாப் அந்த அப்னேரை பார்க்கிறான். பார்த்துவிட்டு அவனுடைய நண்பரை போல பாசமாக பட்சமாக, இப்படித்தான் பேசுவார்கள், பட்சமாக அவனை அழைத்து சற்று அப்புறம் போய் தனியாக பேச அழைத்து கொண்டு போய் தனியாக அவனை அழைத்து கொண்டு போய் அந்த இடத்திலே அவனை அப்னேரை இந்த யோவாப் குத்தி கொலை செய்து விடுகிறான். பாருங்கள், அடைக்கல பட்டணத்தின் ஒலிமிக வாசல் வரைக்கும் வந்துவிட்ட அந்த அப்னேர் இப்பொழுது யோவாப்புடைய வார்த்தையை கேட்டு அவன் பின்னாலே போனதினாலே அங்கே அவன் குத்தி கொலை செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த அடைக்கல பட்டணத்தினுடைய பயனை அறிந்திருந்தும் அப்னேர் அடைக்கல பட்டணத்திற்கு நேராக வந்தும் அடைக்கல பட்டணத்தினுடைய அருகில் வந்தும் கிறிஸ்தவர்களாயிருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், அடைக்கல பட்டணமாகிய ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். அடைக்கல பட்டணமாகிய பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை அறிந்திருக்கிறோம். இவைகளை அறிந்திருக்கிற நாம் அதனுடைய பயனையும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி அறிந்திருக்கிற நாம் அடைக்கல பட்டணத்தினுடைய சமீபத்தில் வந்தும் சில வேளை அப்னேரை போல மதிக்கட்டவர்களாய், மரிக்க வேண்டியவர்களாய் போகிறோமே. அதைத்தான் ஆண்டவர் சொல்லி புலம்புகிறார். என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அந்த அப்னேரை பார்த்து எப்படி புலம்புகிறார் பாருங்கள். தாவீதும் அப்படி புலம்புவதை போல ஆண்டவர் நம்மை பார்த்து புலம்புவார். தாவீது எப்படி புலம்புகிறார் பாருங்கள். அப்னேரே, அடைக்கல பட்டணத்தை நோக்கித்தானே நீ வந்தாய். நீ தப்பி பிழைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த அடைக்கல பட்டணத்திற்கு நேராய்த்தானே நீ வந்தாய். அப்னேரே, உனக்கு அடைக்கல பட்டணம் இருப்பது தெரியும், அதனுடைய பிரயோஜனம் தெரியும், தப்பி பிழைப்பதற்கான வழி தெரியும். அதோடு கூட யோவாப் உன்னை இரத்தப்பழி வாங்குவான் என்பது உனக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, உன்னை பழிவாங்க துடிக்கும் யோவாபு உன்னை வார்த்தைகளினாலே மெதுவாக அழைத்து கொண்டு போகிறான் என்பது உனக்கு தெரியுமோ தெரியாதோ, அவன் பின் சென்றாயே.
பட்டணத்தின் ஒலிமுக வாசல் வரைக்கும் வந்தும் உள்ளே போகாமல் வெளியே மரித்து போனாயே என்று தாவீது புலம்புகிறாரே. இன்றைக்கும் அடைக்கல பட்டணமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், அந்த வார்த்தையை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வராமல், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், அவரை நான் பார்த்திருக்கிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளே வராமல் வெளியே நின்று நீ மரிப்பாயானால் அப்னேரை போல நீ மதிக்கட்டவனாய் மரித்து போனாயே என்று ஆண்டவர் புலம்புவார். அது மாத்திரமல்ல, தாவீது புலம்புவதை பாருங்கள். தப்பி பிழைப்பதற்கு, எப்ரோனுக்கு நுழைவதற்கு இன்னும் ஒரு அடி தூரம்தானே இருந்தது. எவ்வளவு சமீபமாய் நீ இருந்தும் நீ அதற்குள் பிரவேசிக்காமல் போய்விட்டாயே. ஏன்? நீ ஓடி அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளே போய் மறைந்திருக்கலாமே. தப்பிக்க வழி தெரிந்தும் வழி இருந்தும் மதிக்கட்டவன் போல நீ செத்துப்போனாயே என்று ஆண்டவர் அந்த தாவீது அங்கே புலம்புவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என் ஜனங்கள் அறியாமையினாலே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு மதிக்கட்டவர்களாக மரிக்கிறார்களே என்று ஆண்டவர் புலம்புகிறாரே. அந்த புலம்பலின் சத்தத்தை நீ கேட்கிறாயா? இயேசுவுக்குள் புகலிடம் உண்டு, அவருக்குள் நாம் மறைந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், ஒருவேளை எந்த பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், ஒருவேளை நாம் வழி வாங்கப்பட வேண்டியவர்களாக இருந்தாலும், அதற்கு தப்பி பிழைப்பதற்கு அடைக்கல பட்டணமாகிய இயேசு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் நாம் அடைக்கலம் தேடி அவருக்குள்ளே வரும் பொழுது எல்லா பாவத்தையும் கர்த்தர் மூடி போடுகிறார். அங்கே பாவ மன்னிப்பை தந்து ஆண்டவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு வாக்கு பண்ணினபடி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பக்தன் அருமையாக பாடுகிறான். இந்த கருத்தை தன் மனதில் வைத்து, ஆண்டவரே, நீர் பிளக்கப்பட்ட ஒரு மலை, உமக்குள்ளே அடைக்கலம் தேடி வருகிறவர்களுக்கு, புகலிடம் தேடி வருகிறவர்களுக்கு மீட்பு உண்டு, ஜீவன் உண்டு என்று சொல்லி அவன் பாடுகிறான். என்ற பாடலை பாருங்கள். பிளவுண்ட மலையே, புகலிடம் ஈயுமே, ராக் ஆஃப் ஏஜஸ், கிளப்ட் ஆன் மீ, கிளப் ஃபார் மீ என்று சொல்லி அவன் பாடுகிறதை பாருங்க. பாடல் வரிகளை பாருங்கள். வீழ உண்ட மாலையே, ஓகலிடம் ஈயுமே, பக்கப்பட்ட காயமும் பாய்ந்த சென்னி வெள்ளமும் பாவ தோஷம் யாவையும் நீக்கும் படி அருளும். அன்பானவர்களே, இயேசு பிளக்கப்பட்ட கண்மலை அடைக்கல பட்டணமாக வைத்திருக்கிறார். இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த அடைக்கல பட்டணமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மரிக்காமல் இருப்போமே, ஆனால் அப்னேரை போல நாம் மதிக்கட்டவர்களாய் மரித்து போக வேண்டியது இருக்குமே. ஒருவேளை இன்றைக்கு வேதத்தை அறிந்தவர்களாக இருக்கலாம், அவைகள் அறிந்து தெரிந்து வைத்திருக்கலாம். நீ வேதத்தை அறிந்திருப்பதனாலோ அதை தெரிந்து வைத்திருப்பதனாலோ நித்திய ஜீவனுக்குள் போகவே முடியாது. ஒரு மனிதன் விதமாய் ஒரு வார்த்தை சொன்னான். பைபிள் நாலேஜ் breaks the head of a man but not breaks the heart of a man. பைபிள் நாலேஜ், வேதத்தை அறிகிற அறிவு உனக்கு இருக்கலாம். அந்த அறிவு நித்திய ஜீவனுக்கு உன்னை கொண்டு போகாது. அது உன்னுடைய தலையை உடைக்கலாம். It breaks the head but not your heart. உன்னுடைய இருதயத்தை உடைக்க வேண்டுமே, ஆனால் வேத வசனம் உனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அறிந்திருப்பதனால் உன் உள்ளத்தில் அது கிரியை செய்ய முடியாது. அது உன் உள்ளத்திலே கிரியை செய்ய வேண்டும். கிரியை செய்தால்தான் நீ நித்தியத்துக்குள் போக முடியும். நீ கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். நீ கிறிஸ்துவுக்குள் ஓட்டத்தை முடிக்க முடியும். இல்லாவிட்டால் அப்னேரை போல மதிக்கட்டவனாய் மரிக்க வேண்டியது வரும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிறோமா? ஒருவேளை நம்முடைய படிப்பு, நம்முடைய பட்டம்,
நம்முடைய உயர் பதவி நம்மை ரட்சிக்காது. நம்முடைய செல்வம், பணம் நம்மை ரட்சிக்காது. நம்முடைய பணத்தினாலே நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. ஒருவேளை நம்முடைய பெருமை, நம்முடைய திறமைகள், நம்முடைய மேன்மைகள், இவைகள் நம்மை ரட்சிக்காது. அப்படி ஒருவேளை நினைத்து கொண்டிருப்போமே, ஆனால் 2ஆம் மரணமாகிய மரணத்துக்கு நாம் பாத்திரவான்களாய் மாறிப்போம். அப்படிப்பட்ட நிலைமை இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக நாம் மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை மரணம் நம்மை நெருங்குமையானால் நம்முடைய சரீரம் அழியும். நம்முடைய ஆத்மாவுடைய நிலைமை என்ன? மதிகட்ட அப்பனேரை போல நாம் மரிக்காதபடிக்கு அடைக்கல பட்டணத்திற்குள்ளே நாம் மரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நாட்களில் நாம் அடைக்கல பட்டணமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமாக இருக்கலாம். அவருடைய அடைக்கல பட்டணத்திற்கு ஓரமாக வந்திருக்கலாம். இன்னும் ஒரு அடி தூரம்தான் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போகிற ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் கூட அங்கே யோவாப் நின்று கொண்டிருப்பான். உன்னை திசை திருப்புவதற்காக, உன்னை வேறு வழிக்கு கொண்டு போவதற்காக, உன்னை அழிவுக்கு கொண்டு போவதற்காக, உன் ஆத்மாவை அழிப்பதற்காக பிசாசாகிய யோவாப் அங்கே நின்று கொண்டிருப்பான். அவன் உன்னை நயவஞ்சகமாக அழைப்பான். நல்ல வார்த்தைகளை சொல்லி உன்னை அழைப்பான். உன் அன்போடு பேசுவான். நயவஞ்சகமாய் பேசி உன்னை அழைத்து கொண்டு தூரமாய் போவான். அங்கே நீ மரிக்க வேண்டியது வரும். அப்பனேர் அப்படித்தான் யோவாபுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் பின்னாலே போனதினாலே அவன் மதிக்கட்டவனாய் அங்கே மரித்து போனான். ஒருவேளை அடைக்கல பட்டணத்துக்கு சமீபமாக நீ வந்திருக்கிற அனுபவத்தில் இருந்தாலும் யோவாபை போலுள்ள பிசாசுகள் நயவஞ்சக வார்த்தைகளினாலே உன்னை அழைத்து உன்னை திருப்பி கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட பிசாசுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உங்கள் விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாய் அவர் வாக்கு பண்ணின நித்திய ஜீவனுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆம் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்வை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மதிக்கட்டவர்களாய் மரிக்காதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறது போல நல்ல போராட்டம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே நான் வாசிக்கிறது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்ன அந்த அனுபவத்தோடு நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்க நாம் பிரயாசப்படுவோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடைக்கல பட்டணத்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்பனேரை போல மதிக்கட்டவர்களாய் மரித்து போகாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற ஓட்டத்தை முடிக்கிற ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாம் வார்த்தையின் வழியாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்கள் வருகிற 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா மகிமராஜ் தன்னுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறார். அதைத் தொடர்ந்து வருகிற 1ஆம் தேதி மாஸ்டர் சைமன் ஸ்ரீகாந்த் ஆகிய இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தில் திருச்சபையின் சார்பில் இவர்களை வாழ்த்தி நாம் ஆசீர்வதிப்போம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமும் காரணருமாயிருக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேளைக்காய் மறுபடியும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா மகிமராஜ், மாஸ்டர் சைமன் ஸ்ரீகாந்த் இவர்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பிள்ளைகளுக்கு தந்த ஆயுசின் வருஷங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் இன்னொரு புதிய ஆயுசின் வருஷத்தை நீர் கூட்டி கொடுக்க போவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்நாட்கள்லாம் உடைய கருத்தில் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவைகளை நீர் பெருக பண்ணுகிறவர் நீர், அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இவர்களுக்கு நீடித்த ஆயுளை தந்து தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, சீயோனிலிருந்து கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எருசலேமின் வாழ்வை காண கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் திருச்சபையின் சார்பில் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவாயிருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். தொடர்ந்து அறிவித்தபடி சிறப்பு பாடல்களை நீங்கள் பாடலாம். ஒருவராக வந்து பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்த்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்த்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமை பீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமை பீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியுடையுடனே. அங்கே உயரம் சீயோன் உன்னதரோடு களித்து களி பாடுவோம். அங்கே உயரம் சீயோன் உன்னதரோடு களித்து களி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேலை அறியாய் திருப்பாதம் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேலை அறியாய் திருப்பாதம் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன். தோற்றுவா ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல்
வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உன்னை உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருகம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே. மனதுருகம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே. உன் நினைவாயிருக்கின்ற ஓடிவா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்ற ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்க பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்கள் எல்லாம் நடுநடுங்க பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய்.
கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைத்துகிறார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பெலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பெலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்குண்டு, நேசர் வருகை தந்திடுவார். நம் நேசர் வருகை தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். நன்றி. அழகான கண்டலின் கண்டலாலே உடைந்து நினைத்த நான் உயிர் வாழின்று யாரும் அறியாத என்று நன்றாக இன்னு தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்று நன்றாக இன்று தேடி வந்த நல்ல நேசரே. மலஞான கண்களின் கண்டதாலே முனிந்து நினைத்ததா உயிர் வாழின்று தூக்கி எறியப்பட்ட இன்று வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டு நல்ல நேசரே. அழகான கண்ணுதாலே முடிந்ததென்று நினைத்துலாம் உயிராய்ந்து ஒன்றும் இல்லாத என்று காரியத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்று காரியத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்களின் கண்களாலே
உடைந்ததில் நினைத்து நான் உயிர் வாழ்ந்து அழகான கண்கள் என்ன கண்டுதானே உடைந்ததில் நினைத்து நான் உயிர் வாழ்ந்து. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மணங்காது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசன் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசன் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், பாசமை சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இனி தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன், தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரின் வாழ்வின் பலனாரால் யாருக்கு பயப்படுவேன், அவரின் வாழ்வின் பலனானால் யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத எந்த நேசரே, தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர், என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குஞ்சுகள் விலகினாலும் மறவாது உம் கிருபை, மலைகள் குஞ்சுகள் விலகினாலும் மறவாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர், அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நன்றி. இந்த பாடல்களை பாடின அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு முடிவாக ஒரு பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நல் மீட்பரே இந்நேரத்தில் வந்து ஆசீர்வாதம் கூறுமேன், உன் வார்த்தை கேட்டோர் மனதில் பேரன்பின் அனல் மூட்டுமேன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
சாங்காலத்தும் ஆயே பிரகாசியும் பாவத்தீங்கிலிருந்தும் விமோசனம் தைத்தாருமே உள்ளான சமாதானமும் சுத்தாங்கமும் உண்டாகுமே வாழ்நாளிலும் சாங்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியும் வாழ்நாளிலும் சாங்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியும் சந்தோஷமய பக்தியும் நிறைவாக ஈயுமே ஒப்பாக ஆசிக்கும் தூய்மையாமுள்ளம் தாருமே வாழ்நாளிலும் சாங்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியும் வாழ்நாளிலும் சாங்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியும் ஹரித்ரம் துன்ப பாவதா யாரையும் கண்ணோக்கும் கிருபையா நீர்மீட்பனி சமஸ்தமும் வாழ்நாளிலும் சாங்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியும் வாழ்நாள் ஆயேசுவே பிரகாசியும். ஜெபம் செய்வோம். சற்று நேரம் நாம் கேட்ட வார்த்தைகளை மனதிலே கொண்டு பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்த அந்த விசுவாச வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, அந்த நீதியின் கிரீடத்தை நாம் பெறுகிற அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக, அந்த ஓட்டத்தில் முடிவின் அந்த கிரீடத்தை நாம் பெறும்படிக்கு அசையாமல், எந்த ஒரு தீங்குக்கும் செவி கொடுக்காமல், அடைக்கல பட்டணமாகிய இயேசுவையே நோக்கி நாம் ஓடி நம்முடைய ஓட்டத்தின் முடிவை நித்திய ஜீவனுக்குள் முடிக்கத்தக்கதாக ஆண்டவருடைய வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை உணர்ந்து அதுக்கு பங்குள்ளவர்களாக அந்நியர்களாய் போகாதபடிக்கு அப்னேரை போல நாம் அடைக்கல பட்டணத்திற்கு வெளியே மரித்து அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான வாழ்வின் முடிவை நாம் கண்டுகொள்ளாதபடிக்கு ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறதை உணர்ந்து நித்திய ஜீவனுக்குள் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபிப்போம். இந்த உலகம் பிசாசு மாம்சம் நம்மை வஞ்சிப்பதற்கு யோவாவை போல துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்கி வாழ, முடிவிலே நம்முடைய ஓட்டத்தின் முடிவு ஜெயமாயிருக்க
ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேளைக்காய் மறுபடியும் ஆயுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே உம்முடைய அழைப்பை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு கிருபை நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். அதற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்னேரை போல மதிகட்டவர்களாய் நாங்கள் ஓட்டத்தை முடிக்காதபடிக்கு நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஆண்டவர் இலக்கை நோக்கி தொடரவும், அந்த இலக்கை அடைந்து கொள்ளவும், ஆண்டவர் எங்களுக்காய் வைத்திருக்கிற கிரீடங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உமோடு நித்திய காலமாய் வாழவும் அடியார்களுக்கு நீர் உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யோவாபை போல இந்த உலகமும் பிசாசும் மாமிசமும் எங்களை வஞ்சிப்பதற்காக பிடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நயவஞ்சகமான வார்த்தைகளை பேசி எங்களை திசை திருப்பி நித்திய வழியிலிருந்து எங்களை விலக்கிக் கொள்வதற்கு பிரயாசம் எடுக்கலாம். அவைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக இருந்து அவைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்காதபடிக்கு, அதற்கு கீழ்ப்படியாதபடிக்கு, அதற்கு பின் செல்லாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள நீர் எங்களுக்கு வழிகளை தந்திருக்கிறீர், ஆலோசனை தருகிறீர், எங்களை நடத்துகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனம் கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை சத்துரு பொறுக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் 1, 30, 60, 100 வாழ்விலே பலன் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனம் கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருள்வீராக. விசேஷமாக இந்த நாளிலேயும் மாதவருமான காணிக்கை படைத்திருக்கிற மிஸ்டர் ஜெபமணிக்காக, இன்னும் மாதவருமான காணிக்கை படைத்திருக்கிற மிஸ்டர் காலேப்புக்காக, இன்னுமாக ஆண்டவரே தான தர்மம் பண்ணவும் நன்மை செய்யவும் அதற்காக காணிக்கை கொடுத்திருக்கிற மிஸ்டர் கிறிஸ்டோபர் ஆனந்த் அவருடைய குடும்பத்துக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகளின் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, திக்கற்றவர்கள், அநாதைகள், ஏழைகள், விதவைகள் இவர்களை நினைத்தருள வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அதன்படியே கர்த்தாவே, நாங்கள் நினைத்தருளும்படியாக எங்களுக்கு நீர் தந்த இந்த காணிக்கைகளை கொண்டு உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொடுத்த இந்த கரங்களை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இவர்களை நேர் நிரப்பியறல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபைக்காக, திருச்சபையில் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வயோதிபர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்தருள்வீராக. விசேஷமாக இந்த கொடிய கொள்ளை நோய் காலத்தில் ஆண்டவரே, திருச்சபை ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து வருகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கைவிடாது காக்கிற தேவனாக இருந்தவர்களை நீர் கரம் பிடித்து நடத்துகிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நீர் அவர்களை ஆளுகை செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய் திருச்சபையில் செய்கிற எல்லா காரியங்களுக்காகவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக கடந்த வாரத்திலேயும் ஆண்டவரே, திருச்சபையின் மூலமாய் ஆண்டவரே ஏழை மக்களை நினைவு கூற ஆண்டவரே குடும்பங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, திருச்சபையின் குடும்பங்களிலே நீர் பிள்ளைகளை தருகிறீர், அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக மெர்லின் சோபனாவுக்கு கொடுத்த அருமையான குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குழந்தை உமக்குள்ளே வளர பலனடைய ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, குழந்தை பெற்றெடுத்த தாயையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவர் இழந்த பலத்தை மறுபடியும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குழந்தை வளர்ந்து ஆண்டவரே ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலன் கொண்டு வளர கர்த்தர் உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்விதமாக ஆண்டவரே, குழந்தை பெற்றுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுக பிரசவத்தை நீர் கட்டளையிடுவீராக. இன்னும் திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் குழந்தை செல்வத்தை நீர் கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாட்களில் இருக்கிற இந்த கொடிய கொள்ளை நோய்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனம் இறங்கி ஆண்டவரே தேசத்தினுடைய பாவங்களை மன்னித்து, ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே நீர் சேமத்தை தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ காத்துக்கொள்வீராக. விசேஷமாக தேச தலைவர்களை எல்லாம் ஆண்டவரை சந்திப்பீராக. ஆண்டவரே, ஆளுகிறவர்களெல்லாம் நீ சந்திப்பீராக. இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த கொடிய கொள்ளை நோய் அவர்களை பற்றி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நீர் அவர்களை காக்க வேண்டும் என்றும், அதன் மூலமாக ஆண்டவரே நீர் ஒருவரே ஜீவன் உள்ளவர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், நீர் ஒருவரே மகிமைக்கு உரியவர், நீர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை ஒவ்வொரு
ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்தருள்வீராக. எல்லா விதமான அஞ்ஞான மார்க்கங்களும் மாறிப்போவதாக. இதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணி ஆண்டவரே, இவைகளுக்கு மேலாக நீ சர்வ வல்லவர் என்பதை மாத்திரம் இந்த தேசம் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக அமெரிக்கா தேசத்துக்காக, பிரேசிலுக்காக, இன்னும் இந்திய தேசத்துக்காக, இன்னும் அனைத்து ஆண்டவரை ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலேயும் உம்முடைய விடுதலை உண்டாவதாக, உம்முடைய இரத்தத்தை தெளித்து பரிபூர்ண விடுதலையை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பல மாதங்கள் அதை மூடி கிடக்கிறதை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. தேசத்திலே திருச்சபை குடும்பங்களிலே ஆண்டவரே ஆலயத்திலே வந்து ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை அதை சீக்கிரத்தில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயங்கள் திறக்கப்பட, ஆராதனைகள் ஆரம்பமாக, அதன் மூலமாக இன்னும் ஜனங்கள் உமக்குள்ளே வர, உம்மை கண்டுகொள்ள, உம்முடைய ரட்சிப்புக்குள்ளே வர ஆண்டவர் உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்துக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதிலேயும் ஆண்டவருடைய பிரசனங்கள் ஒருவரோடு கூட இருப்பதாக. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் ஆண்டவர் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கண்மலை மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்னுமுள்ள சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஒன்றாக ஆட்சி செய்கிற திரியேக தேவ நாகிய பிதா குமார நாவிகே மாஸ்தோத்தி ரமுண்டாகவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஒரு ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன்.